ஹே ஆர்மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி உங்கள எல்லாரையும் ரொம்ப 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 நாளா வெயிட் பண்ண வச்சுட்டேன். அதுக்காக சாரி. நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனா என்னால ரெக்கார்டே பண்ண முடியல. 2, 3 ஒன் ஷாட் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி பாதியிலேயே நிக்குது. என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. இப்போ வந்து கொஞ்சம் டைம் ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. அந்த கேப்ல நான் வந்து இந்த மாஃபியா அப்சஷன் முடிச்சிடலான்ற பிளான்ல இருக்கேன். முடியுமா என்னன்னு தெரியல. ஆனா முடிக்க ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்ககிட்ட இன்னொன்னு சொல்லணும். இந்த மாஃபியா அப்சஷன் முடிஞ்சதுக்கப்புறம், அ நான் வந்துட்டு சீரிஸ் எதுவும் போடுற மாதிரி இல்லடா. ஏன்னா எனக்கு முடியல. ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முடியல. சேனல் க்ளோஸ் பண்ணிடலாமான்னு யோசிச்சேன். அப்புறம் சரி வேண்டாம். நமக்கு எப்போவாவது சப்போஸ் இந்த மாதிரி டைம் கிடைச்சதுன்னா, ஒன் ஷாட் மாதிரி ஏதாவது போடலாம் அப்படின்ற பிளான்ல தான் இருக்கேன். கண்டிப்பா வரும். ஒன் ஷாட்ஸ் வரும். அப்புறம் வந்து டேவோட ஃபோர்ஸ் மேரேஜ்ன்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்ல, அத நான் எடுத்துர்றேன். அதுக்கு பதிலா வந்து நான் அத ஒன் ஷாட்ல குடுத்துர்றேன். ஓகேவாடா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாஃபியா அப்சஷன் ஆ முடிஞ்சிரும். எனக்கு தெரிஞ்சு முடிக்க ட்ரை பண்றேன். இவ்வளோ நாள் எல்லாரும் இதுக்காக வெயிட் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சொல்லியிருந்தீங்க, "அக்கா உங்க பேசாம உங்க இன்ஸ்டா ஐடியில ரீடிங் எஃப்எஃப்ஆ போட்டுறலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு. நான் ட்ரை பண்றேன்டா. அத பத்தி யோசிச்சுட்ருக்கோம். நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு டிஸ்கஷன்ல இருக்கோம். அது எப்படி போய் முடிய போதுன்னு தெரில. அதுக்கு டைம் கிடைக்குமான்னு தெரில. அ முடிஞ்சதுன்னா நாங்க அப்படி கூட பண்ணிடுறோம். இல்ல வாய்ஸ்ல தான் வரணும்னா, நான் எப்போவாவது ஒரு நாள் ஒன் ஷாட் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். சரி ரொம்ப பேசியாச்சு. இப்ப ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டோரி என்னங்கிறது உங்களுக்கே மறந்திருக்கும் கண்டிப்பா. ஏன்னா எனக்கே சுத்தமா ஞாபகம் இல்ல. நான் இப்ப தான் போய் கேட்டுட்டு வந்து ரெக்கார்டிங்கில உட்காந்துருக்கேன். உங்களுக்கும் அந்த மாரி மறந்துருச்சுன்னா, எதுக்கும் அந்த லாஸ்ட் எபிசோடு ஒரு தடவ கேட்டுக்கோங்கடா. அதுக்கப்புறம் இது கன்டின்யூ பண்ணுங்க. ஓகே, இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் எபிசோட்ல வந்துட்டு, பையன் ஜேகேவோட வீட்ல இருக்க அந்த சர்வன்ட்ஸ் கிட்ட ஜேகே யாரு? அப்படிங்கிறத பத்தி விசாரிச்சுட்டு இருந்திருப்பா. இப்ப நம்ம அதுலேருந்து கன்டின்யூ பண்ணிக்கலாம். சொல்லுங்க ஆண்டி. ஏன் ஜங்குக் இந்த மாதிரி இருக்கான்? அவனோட அம்மா இறந்துட்டாங்கன்னா, அப்ப அவனுக்கு அப்பா அவர் எங்க? அவனோட ஃபேமிலி எல்லாம் எங்க இருக்காங்க? இவன் ஏன் இங்க தனியா இருக்கான்? அதுவும் நைட் ஆனா என்னென்னமோ சொல்லி அழுகுறான். பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனுக்குள்ள என்ன நடக்குது? அவனை சுத்தி என்னென்னலாம் நடக்குது? இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக ஆண்டி ஜங்குக்க பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க? அப்ப அந்த ஆண்டி லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. ஏன்னா எல்லாரும் பார்த்து பயப்படுற மாதிரி தான் இப்ப ஜங்குக்கு இருக்கான். மற்றவங்களுக்கெல்லாம் இருக்கிற அந்த ஹாப்பியான சைல்ட்ஹுட் ஜங்குக்கு கிடையாது. அவன் வளர்ந்ததே வேற மாதிரி. காலையில் எந்திரிச்சா அவனுக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணணுங்கிறதே ஒரு பெரிய ப்ரெஷராகவே இருந்தது. டார்கெட்டா? ம், ஆமாம். ஜங்குக்கோட அப்பா சாதாரண ஒரு பிஸ்னஸ் மேனோ இல்லை வேற எதுவோ இல்லை. அவர் இந்த சவுத் கொரியாவோட மாஃபியா மாஃபியா கிங். ஆண்டி, எ- என்ன சொல்கிறீங்க? ம், ஆமாம். ரொம்ப பெரிய மாஃபியா. ஆனால் ஜங்குக்கு அவங்க அப்பானா ரொம்ப பயம். அவங்க அப்பாவுக்கு மட்டும் இல்லை, அவங்க அம்மாவுக்கு கூட தான். அவங்களுக்கு லவ் மேரேஜ் தான் ஆச்சு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஜங்குக்கோட அப்பா இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது அவங்க அம்மாவுக்கு பிடிக்காது. நிறையா சண்டை வரும். கடைசியில் பாவம் அவங்க தான் ரொம்ப அடி வாங்குவாங்க. டெய்லியும் ஜங்குக்கை டார்கெட் அச்சீவ் பண்ண சொல்லி அவனையும் போட்டு ரொம்ப அடிப்பார். டெய்லியும் பனிஷ்மெண்ட் அது இதுன்னு ஜங்குக்கோட வாழ்க்கையே ஒரு நரகம்தான். ஆனால் அது எல்லாமே அவங்க அம்மாவுக்காக அவன் பொறுத்துக்கிட்டான். ஏன்னா அவங்க அம்மா தான் அவனோட பெரிய சந்தோஷம். அவங்க தான் அவனுக்கு உலகம். ஜங்குக் சின்னதாக ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலும் அதுக்கான பலன் அவங்க அம்மா தான் அனுபவிப்பாங்க. ரொம்ப போட்டு அடிப்பார். அதனாலே ஜங்குக் எதுவுமே பண்ணக்கூடாது, அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி அவர் சொல்கிறத மட்டும்தான் கேட்பான்.
அதையே யூஸ் பண்ணி அவங்க அப்பாவும் சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு அந்த மாஃபியா ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படியே தான் போயிட்டுருந்தது. ஒரு நாள் என்னன்னு தெரில, நைட்டு அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப சண்டை. ஜங்குக்கோட அப்பா அவங்க அம்மாவை போட்டு அப்படி அடித்தார். ஜங்குக்கு அழுகிற சவுண்ட் கேட்டு நாங்கள் எல்லாம் வெளியே வந்து பார்த்தோம். கடைசியில் அவங்க அம்மாவையே கொல்ற அளவுக்கு போயிட்டாரு. அவங்க அம்மா ஜங்குக்கை தூக்கிட்டு எங்கள் எல்லாரும் கண்ணு முன்னாடியும் தான் தோ இந்த ஃபாரஸ்ட்குள்ளே ஓடி போனாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. நைட்டு முழுக்க அவங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த ஃபாரஸ்ட்குள்ளே ஓடிட்டே இருந்திருக்காங்க. கடைசியில் அவங்க அப்பா கையில் பட்டதும் அவங்கள சுட்டே கொன்னுட்டாரு. ஜங்குக்கு அதை கண்ணால் பார்த்துட்டான். அவங்க அம்மா இறந்ததை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஜங்குக் நைட்டு விடிய விடிய அவங்க டெட் பாடியை இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருந்திருக்கான். அடுத்த நாள் அவங்க அப்பா அவங்க ஆளுங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டு அவங்க அம்மாவை அந்த இடத்துலையே பரி பண்ணிட்டாரு. ஆனாலும் ஜங்குக் அந்த இடத்த விட்டு அசையவே இல்லை. கடைசியில் அவங்க அப்பா தான் போய் அவனை பிடிவாதமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஜங்குக் சிரித்து நாங்கள் யாருமே பார்க்கல. அவனுக்கு 18 வயசாகிற வரைக்கும் டெய்லியும் 3 வேளை சாப்பாடு மட்டும்தான் அவன் ரூமுக்கு நாங்கள் கொண்டு போவோம். சாப்பிடுவான், ஆனால் எப்போ தூங்குறான் என்ன பண்ணுறான் ஒன்றுமே தெரியாது. அவங்க அப்பா டெய்லியும் என்னென்ன ட்ரைனிங் கொடுக்குறாரோ அதையெல்லாம் வெறித்தனமாக கற்றுக்கிட்டான். ஜங்குக்கோட 18th பர்த்டே அவங்க அப்பா மாஃபியா பார்ட்னர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு கிராண்ட் லெவலில் ஒரு பார்ட்டி நடத்தினார். அந்த பார்ட்டியில் அடுத்த மாஃபியா வாரிசு ஜங்குக் தான். இனி எல்லாமே அவன்தான் பார்த்துக்க போகிறான், நான் அவன் கூட இருந்து கைட் மட்டும்தான் பண்ண போகிறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு. அன்றைக்கி நைட் ஜங்குக்கோட அப்பா ரூமில் அவர் கதற சவுண்ட் கேட்டுச்சு. நாங்கள் எல்லாருமே பயந்து போய் பார்த்தோம். அப்போ ஜங்குக் அவங்க அப்பாவை ஒரு சேரில் கட்டி போட்டு மிருகத்தனமாக கத்தி வச்சு அவனோட கையில் கால்லன்னு இறக்கமே இல்லாமல் குத்தி கிழிச்சிட்டு இருந்தான். நாங்கள் எல்லாரும் போய் தடுக்கணும்னு பார்த்தோம். ஆனால் திரும்பி அவன் எங்களை ஒரே ஒரு பார்வை தான் பார்த்தான். அதுக்கு மேலே ஜங்குக்கை போய் தொடுற அளவுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. அவன் கண்ணில் இருந்த அந்த வெறி, இத்தனை வருஷமாக அவன் அடக்கி வச்சிருந்த அந்த ஆத்திரம் எல்லாமே அன்னைக்கு அவன் தீர்த்துக்கிட்டான். அது அன்னையோட முடியல. தொடர்ந்து 7 நாள் டெய்லியும் அவங்க அப்பாவை ஒவ்வொரு விதமாக சித்திரவதை பண்ணான். அவர் அலற சவுண்டு இந்த வீடு முழுக்க அப்படி கேட்கும். 7ஆவது நாள் ராத்திரி அவங்க அப்பா அலற சவுண்டு ரொம்ப அதிகமாக கேட்டுச்சு. இந்த பில்டிங்கே அதிர்ற மாதிரி இருந்தது. நாங்கள் எல்லாருமே ஓடி போய் அந்த ரூம்குள்ளே பார்க்கும்போது ஜங்குக் ஒரு ரம்பத்தை வச்சு அவங்க அப்பாவை பீஸாக கட் பண்ணிகிட்டு இருந்தான். அதை பார்த்துட்டு எங்கள் எல்லாருக்கும் உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. அவங்க அப்பா அலற சவுண்டை கேட்டு அவன் ஒரு மிருகம் மாதிரி சிரிச்சிட்டு இருந்தான். ஜங்குக்கோட கண்ணில் பயமோ பதட்டமோ எதுவுமே தெரியல, ஒரு வெறி மட்டும்தான் இருந்தது. அதோட ஜங்குக் நிறுத்தலை. அவங்க அப்பாவோட அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு போட்டு அதை சாப்பிட வச்சான். அன்னையிலேருந்து ஜங்குக் டோட்டலாக ஒரு வேறு மாதிரி மாறிட்டான். எங்கள் எல்லாருக்கும் அப்போ தான் புரிஞ்சுது ஜங்குக் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது இதுக்காக தான். அவங்க அப்பாவை கொல்றதுக்காக தான் அவன் இவ்வளோ நாளாக அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு தலையாட்டிகிட்டு இருந்தான்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அவங்க அப்பா கொன்னதுக்கப்புறம்
ஜங்குக்கை எதிர்த்து பேச யாருக்கும் தைரியம் இல்ல. அந்த சின்ன வயசுலயே எல்லா பிஸ்னஸையும் அவன் கைக்குள்ள கொண்டு வந்துட்டான். மொத்த சவுத் கொரியாவுமே ஜங்குக்னா பயம். ஏன் ஜங்குக் யாருன்னு முக்கால்வாசி பேருக்கு தெரியக்கூட செய்யாது. ஆனா அவன் பேரை கேட்டா பயம். அந்த அளவுக்கு ஜங்குக் கொடூரமா மாறிட்டான். இங்க குழந்தையா இருக்கும்போது தான் எல்லாருக்கும் அவன் ஜங்குக். ஆனா மாஃபியாவா அவனை எல்லாருக்கும் ஜேகேன்னு தான் தெரியும். அவங்க அப்பாவை கொன்னதுக்கப்புறம் ஜங்குக் இந்த வீட்டில் இல்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவான். அவங்க அம்மா இறந்த நாள் அன்னைக்கு மட்டும். அன்னைக்கு முழுக்க இங்கே இருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த நாளே கிளம்பி போயிடுவான். அவன் என்ன பண்ணுறான், அவனை சுற்றி என்ன நடக்குது, இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஜங்குக் இதெல்லாம் பண்ணதுக்கு காரணம் அவன் இல்லை. அவன் லைஃப்பை இப்படி மாற்றினதே அவங்க அப்பா தான். அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே வாய் அடிச்சு போய் உட்காந்துருக்கீங்க. உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே பெருசாகி உடம்பு முழுக்க அப்படியே வேர்த்து போய் உட்காந்துருக்கீங்க. வயன் வயன் ஆ அ, சொல்லுங்க ஆண்டி. எனக்கு தெரியும், இதெல்லாம் தெரிஞ்சா நீ ஜங்குக்கை பார்க்க கூட பயப்படுவேன்னு. ஆனால் அவன் அப்படி இல்லை. அவனுக்குள்ள ஒரு குழந்தைத்தனம் இருக்கு. அது அவங்க அம்மா கிட்ட மட்டும்தான் வெளியே வரும். அதுக்கப்புறம் நான் அதை உன்கிட்ட தான் பார்த்துருக்கேன். ஜங்குக்கா பழைய மாதிரி உன்கிட்ட மட்டும்தான் பார்த்துருக்கேன். நீ இனிமே என்ன முடிவெடுக்க போறேன்னு தெரில. ஆனால் அவனை சரி பண்ண முடியும்னா அது உன்னால தான் முடியும். நீ நினச்சா அவனை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. நீங்கள் இன்னும் அந்த ஷாக்லேருந்து வெளியே வரவே இல்லை. உங்கள் கண்ணிலேருந்து டியர் ட்ராப்ஸாக வருது. சரி ஒயின், நீ போய் படுத்துக்கோ. இதை பற்றி எதையும் யோசிக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பற்றி நீ ஜங்குக் கிட்ட நாளைக்கு கேட்டுறாத. ஏன்னா அவங்க அப்பாவை பற்றி பேசினா அவன் நார்மலாக இருக்க மாட்டான். ம், ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு எந்திரிச்சு போகிறீங்க. ஆனால் ஜங்குக்கை பார்க்குறக்கே உங்களுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் அப்படியே மெதுவாக போய் ஆப்போசிட்டில் இருக்க கவுச்சில் உட்காந்துக்கிறீங்க. ஜங்குக் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவனை பார்க்குறக்கு ஒரு குழந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. அவங்க சொன்ன அந்த கதைக்கும் இப்போ தூங்கிட்டு இருக்க இந்த ஜங்குக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லாத மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் அவன் பக்கத்தில் போய் உட்கார்றீங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவன் சீக்கில் கை வைக்கிறீங்க. நீ மிருகம் இல்லை ஜங்குக். உன்னை அப்படி மாற்றிட்டாங்க. இந்த நிலைமையில நான் உன்னை விட்டு போகக்கூடாது. ஆண்டி சொன்னாங்க என்னால் தான் உன்னை மாற்ற முடியுமா. நான் சொன்னாதான் நீ கேட்பியான். என்னால் உன்னை மாற்ற முடியும்னா நான் மாத்துறேன் ஜக்கு. நீ மாறணும், இப்படியே இருக்கக்கூடாது. இந்த நிலைமையில உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன். உன் கூடயே இருக்கேன், எப்பவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக் பக்கத்தில் படுத்துக்கிறீங்க. அவன் கொஞ்ச நேரம் கழிஞ்சு தூக்கத்துலேருந்து முழிச்சு உங்களை பார்க்குறான். ஸ்வீட்டார்ட், எங்கே போன? இந்த பக்கம் தானே படுத்திருந்தேன். எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கேன். போய் தானே சொல்கிறேன். ம், உனக்கு என்கிட்ட போய் சொல்கிற அளவுக்கு தைரியம் வந்துடுச்சா? வந்துடுச்சு. ஸ்வீட்டார்ட், உண்மையை சொல்லு, எங்கே போன? எனக்கு தூக்கம் வரல, அதனால் ஆண்டிக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். இந்த டைம்லையா? ஏன் அவங்க தூங்கல? ஜங்குக்,
சும்மா 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். அவ்வளோதான். நீ தூங்கு. ம்ஹ்ம். எனக்கு தூக்கம் வரல. ஏன்? தூக்கம் வரல. நான் தூங்குனா நீ என்னை விட்டு எந்திரிச்சு போயிடுறல்ல. ஜங்குக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நான் தான் சொல்கிறேன்ல, தூக்கம் வரல. அதனால தான் கொஞ்ச நேரம். தூக்கம் வரலனா நீ என் கூடயே இங்கே படுத்துட்டு இருந்திருக்கணும்ல ஸ்வீட்டா. எப்படி என்கிட்ட சொல்லாமல் நீ எந்திரிச்சு போன? இப்போ நீ ஏன் இப்படி பேசுகிற? எந்திரிச்சு எங்கே போன? கீழே தானே போன. அப்போ நான் உன்னை கவனிக்கலன்னா நீ என்னை விட்டு போயிடுவ. அப்படி தானே? அப்போ நான் எப்போவும் உன்னை கண்காணிச்சிட்டே இருக்கணும் இல்லை ஸ்வீட்டா? ஜங்கு, இங்கே பாரு, என்ன பாரு. தேவையில்லாததை யோசிக்காத. நீ ரொம்ப அதிகமாக யோசிக்கிற. நான் எங்கே போனாலும் திருப்பி இங்கே தான் வருவேன். புரிஞ்சுதா? நான் என்ன கீழே தானே போனேன். இந்த வீட்டை விட்டு ஒன்றும் வெளியே போகலையே. போனேன், நேற்று போனேன். ஞாபகம் இல்லை? ஜங்கு, சொல்கிறது கேளு. என்னை ஒரு ஜெயில் கைதி மாதிரி அடைச்சி வைக்கணும்னு நினைக்காத. நான் யாரு? என்னோட ஸ்வீட்டார். நான் யாரு? என் வைஃப். அப்போ என்ன நீ இப்படி தான் அடிச்சு வைப்பியா? இப்படி தான் ட்ரீட் பண்ணுவியா? எனக்கும் வெளியில் போகணும், மற்றவங்க கிட்ட பேசணுன்னு ஆசை இருக்காது? கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா நீ ஜங்கு கூட வைஃப். இப்படி பண்ண கண்டிப்பாக போயிடுவேன் ஜங்கு. ஸ்வீட்டா, என்ன சொல்கிற? அந்த மாதிரி மட்டும் எதுவும் நடக்கக்கூடாது. நான் நடக்க விட மாட்டேன். சரி சரி, நான் எங்கேயும் போகல, இனிமேல் போகவும் மாட்டேன். நீ தூங்கும்போது உன் பக்கத்துலேயே இருக்க, போதுமா? அதுக்காக நீ தூங்காமலாம் இருக்காத. கண்ணு மூடி தூங்கு. ஜங்குக் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை பக்கத்தில் இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு ஸ்வீட்டா. ஒரு ஒரு குட் நியூஸ் சொல்லவா? என்ன? நாளைக்கு நம்ம கிளம்புறோம். ஓ, இதுதான் குட் நியூஸா? நாளைக்கு எங்கே கிளம்புறோன்னு கேட்கணும். எங்கே கிளம்புறோம்? உன்னோட அம்மா அப்பாவை பார்க்க. அப்போ நீங்கள் செம்ம ஹாப்பியாகிடுறீங்க, திரும்பி ஜங்குக்கை பார்க்குறீங்க. உண்மையாக சொல்கிறியா? நாளைக்கு அம்மா அப்பாவை பார்க்க போகிறோமா? ஆமாம். எப்போ எப்போ கிளம்புறோம்? நாளைக்கு ஈவினிங் கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்புறம் வந்து கிளம்புறோம். ஓ சரி. அப்போது நீ போயிட்டு மதியம் வந்துடுவியா? இல்லை இல்லை, ஈவினிங் தான் வருவேன். வந்த உடனே கிளம்புறோம். ஓகே ஓகே. அப்போ நீ வரும்போது நான் ரெடியாக இருக்கேன். ஸ்வீட்டா, என்ன? அங்கே போயிட்டு என்னை மறந்துட மாட்டேன்ல? அங்கே போன அப்புறம் திரும்ப இங்கே வரமாட்டேன். எனக்கு என் அம்மா அப்பா கூட தான் இருக்கணும். இந்த மாதிரியெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ கூட்டிகிட்டு போ, அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துடலாம். கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு ஜங்கு கிளம்பிடுறான். ஈவினிங் வரும்போது கிளம்பி ரெடியாருன்னு சொல்லிட்டு போகிறான். நீங்களும் ஆஃப்டர்நூன் வரைக்கும் செம்ம ஜாலியாக இருக்கீங்க, எப்படா ஈவினிங் ஆகும்னு சொல்லிட்டு. ஈவினிங் அவன் வர்றதுக்கு முன்னாடியே ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பி ரெடியாக உட்காந்துருக்கீங்க. ரொம்ப நேரம் ஆயும் ஜங்குக்கு வரவே இல்லை. அவன் சொன்ன டைம் எல்லாம் மீறிடுச்சு. ஆண்டி, இன்னும் ஏன் ஜங்குக்கு வரல? தெரியலையே, ஒரு வேளை போன வேலை டிலே ஆகுதோ என்னவோ. ஆனால் ஈவினிங் கிளம்பணும்னு சொன்னாரே. தெரியலையேம்மா, நம்ம கால் பண்ணவும் முடியாது. இப்போ என்ன பண்ணுறது? ஒரு வேளை
போக முடியாமல் ஆயிடுமோ? அப்படியெல்லாம் இல்லை. ஜங்குக்கு சொன்னால் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவார். ஆனால் ஆண்டி ரொம்ப லேட் ஆகுது. பையன் கொஞ்சம் பொறுமையாக இரு, கண்டிப்பாக ஜங்குக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்களும் அதை வாங்கி குடிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு செம்ம டென்ஷன். டைம் ஆக ஆக உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டே இருக்குது. இப்படியே நைட் ஆகிடுது. உங்களுக்கு ஜங்குக்கு பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. வெளியே இருக்க கார்ட்ஸ் கிட்ட விசாரிக்கிறீங்க. ஆனால் அவங்களும் நாங்கள் சாருக்கு ரீச் பண்ண ட்ரை பண்ணோம், ஆனால் என்னன்னு தெரில, ரீச் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பதட்டமாயிருது. இப்போ உங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணுன்றதை விட ஜங்குக்கு எங்கே போனான்னு உங்களுக்கு தெரியல. ஒரு மாதிரி ஆயிடுறீங்க. ஆண்டி, ஜங்குக்கு பற்றின ஏதாவது, அவன் ஏன் இன்னும் வரல? இந்த நேரத்துக்கு வந்திருக்கணும்ல. அவன் சொல்லிட்டு போனால் கரெக்ட் டைமுக்கு வந்துடுவான் ஆண்டி. இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி லேட்டா. புரியுது, ஆனால் அங்கே போன இடத்துல என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. நைட்டுக்குள்ளே எப்படியாவது வந்துடுவா. ஆண்டி, இப்போவே மணி 10க்கு மேலே ஆகுது. என்ன ஆச்சுன்னு தெரில. கார்ட்ஸ் கிட்ட சொன்னால் அவனை ரீச் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்களே. எனக்கு பயமாக இருக்கா ஆண்டி. இப்படியே நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க. டைம் அப்படியே 12 ஆகுது. ஜங்குக்கை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இவ்வளோ நேரம் ஆயும் ரீச் பண்ண முடியலன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? மேம், நான் கார்ட்ஸ்க்கெல்லாம் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எதுவுமே ரீச் ஆகலை. அதுதான் பிரச்சனை. இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியலன்னா அவங்க எங்கே போனாங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போகலையா? இல்லை மேம், அங்கே தான் போய் நம்மளோட கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனால் அங்கே நம்ம ஆளுங்க யாருமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கே யாரும் போனதுக்கான எந்த தடயமும் இல்லை. என்ன பேசுகிறீங்க? அப்போது ஜங்குக்கு இப்போ எங்கே போயிருக்கான்னு கூட உங்களுக்கு தெரியல? ஆமாம் மேம். இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க. அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்ததுன்னா கார்ட்ஸ் எல்லாம் எங்கே போனாங்கன்னு கூட தெரியலன்றீங்க. என்ன விளையாடுறீங்களா? இல்லை மேம், சாருக்கு அப்படி எதுவும் ஆகாது. சாரை அவ்வளோ ஈஸியாக யாரும் தொற்ற முடியாது. இதெல்லாம் பேச்சுக்கு வேணால் சரியாக இருக்கலாம், ஆனால் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. சீக்கிரமாக ஆளுங்களை அனுப்புங்க. அங்கே ஜங்குக்கு என்ன ஆச்சுன்னு விசாரிக்க சொல்லுங்கள். சீக்கிரம். நீங்கள் இப்படியே பதட்டமாக கத்திகிட்ருக்கீங்க. உங்கள் பதட்டம் எல்லாருக்குமே புரியுது. ஆனால் ஜங்குக்கு எங்கே போனான்னு யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியல. இப்படியே 2 days போயிடுது. உங்களுக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஜங்குக்கு என்ன ஆச்சுன்னு ஒன்றுமே தெரில. பையன், ஜங்குக்கு வந்துடுவான். நீ இப்படியே இருந்தா இப்படி கொஞ்சம் சாப்பிடு. இல்லான்ட்டே எனக்கு எதுவும் வேணாம். எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காங்க? அவன் எங்கே போனான்னு கூட யாருக்கும் தெரிலன்னு சொல்கிறாங்க. எப்படி முடியும் ஆண்டி? கூட போன கார்ட்ஸ் எல்லாம் அப்போ எங்கே? கான்டாக்டே பண்ண முடியலன்னு சொன்னால் அப்புறம் இவ்வளோ பெரிய செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் எதுக்கு இருக்குது? இங்கே பாரு வயன், நீ பயப்படுற மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காது. பாரு, இன்றைக்கோ நாளைக்கோ ஜங்கு கண்டிப்பாக வரதான் போகிறான். கேட்டால் ஏதாவது ஒர்க் விஷயமா மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல போகிறான், அவ்வளோதான். இல்லை ஆண்டி, எனக்கு அப்படி தோணல. என் மனசுக்கு எதுவுமே சரிப்படலை. என்னமோ நடக்குதுன்னு தோணுது. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. ஜங்குக்கு அவ்வளோ ஈஸியாலாம் யாரும் கை வச்சிட முடியாது. உனக்கு அவன் யாருன்னு தெரியும்ல, மாஃபியா கிங். அதான் ஆண்டி, அதான் பயமாக இருக்கு. ஒரு சாதாரண மனுஷன் காணாமல் போயிட்டா என்ன ஏதுன்னு தேடலாம். ஆனால் ஜங்குக்கு இப்போ எங்கன்னு போய் தேடுறது? அவன் எங்கே போனான்னு தெரியல. இப்போ என்ன நிலைமையில் இருக்கான்னு கூட தெரியல. பையன், நான் தான் சொல்கிறேன்ல, கண்டிப்பாக ஜங்குக்கு வந்துடுவான். நீ அட்லீஸ்ட் இந்த ஜூஸையாவது குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் ஜூஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ஜங்குக்கு என்ன ஆச்சோ என்ன ஏதுன்னு தெரியாமல் அவனை பற்றியே யோசிச்சுட்டு அந்த ஜூஸை வாயில் சிப் பண்ணுறீங்க. ஓகே மிஸ், இந்த எபிசோட் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம அடுத்த எபிசோடில் பார்த்துக்கலாம். ரொம்ப நாளாக ரெக்கார்ட் பண்ணாததுனால என் வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேக்ரவுண்ட்லேயும் நிறைய நாய்ஸ் இருக்குது, அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோரி கேளுங்க.
ஓகேடா. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய்.